இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வீடியோ பார்க்கிறவங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கீதம் 84:6 சொல்லப்பட்டிருக்கிறது, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள், மழையின் குளங்களை நிரப்பும். இந்த வசனத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், அழுகையின் பள்ளத்தாக்கை யாரெல்லாம் உருவ நடந்து நீரூற்றாக்கி கொள்கிறார்கள் என்றால், அதற்கு முன்பதாக உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, அவருடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவருடைய ஆலயத்தில் வாசமாயிருக்கிறவர்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அவங்க நீரூற்றாக்கி கொள்கிறாங்க. அடுத்ததாக பார்க்கிறோம், உம்மில் பலன் கொள்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்குள்ளாக நம்ம பலன் கொள்ளும் போது நம்ம பாக்கியவான்களாக காணப்படுவோம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அழுகையின் பள்ளத்தாக்கு வரும் என்றால் நம்ம அதை உருவ நடந்து கடந்து போவோம் என்று ஆண்டவருடைய வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அழுகையின் பள்ளத்தாக்கில் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்ம பலன் கொள்ள வேண்டும். பலன் கொள்கிறது என்றால் தேவனுடைய வார்த்தையில நம்ம அதிகமாக பலன் கொள்ள வேண்டும். அதிகமாக ஜெபத்துல இருக்கும்போது அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை நம்ம நடந்து கடந்து போவோம் என்று இதுல இருந்து நம்ம அறிந்து கொள்கிறோம். வேதத்துல அநேக தெய்வ பிள்ளைங்க அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்து வந்திருக்காங்க. ஆகாரு பார்த்தோன்னா வனாந்தரத்துல அவங்க அழுகுறாங்க, குழந்தையும் அவங்களும் தனிமையாக இருக்கிறாங்க, தண்ணீர் இல்லை. அந்த இடத்துல அவங்க அழுகும்போது தேவன் அந்த குழந்தையின் சத்தத்தை கேட்கிறார். அழுகையின் சத்தத்தை கேட்டு அந்த இடத்துல நீரூற்றை உண்டாக்குகிறார். அப்பொழுது ஆகார் சொல்கிறாங்க, நீர் என்னை காண்கிற தேவன் என்று தேவனை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அடுத்ததாக அன்னாள் குழந்தை பாக்கியம் இல்லை. அவங்க ஆலயத்துல போய் அவங்களுடைய இருதயத்தின் பாரத்தை எல்லாம் ஊற்றி ஜெபிக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு அவருக்குள்ள உயர்ந்திருக்கிறது என்று தேவனை துதிக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த பிரச்சனை மாறுகிறது. தேவன் அவர்களுக்கு அவங்களுடைய கண்ணீரை பார்த்து அவங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறாங்க. குழந்தை பாக்கியத்தை மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அநேக குழந்தைகளை தேவன் கொடுக்கிறது நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தாவீதும் ஒரு 1 சாமுவேல் 30 பார்க்கிறோம், அவர் அதிகமாக நெருக்கப்படுகிறார், ரொம்ப பலன் இல்லாமல் போக மட்டும் அழுகிறார். அப்பொழுது அவர் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார் என்று பார்க்கிறோம். அப்போ அழுகை வரும்போது, துன்பங்கள் பிரச்சனைகள் வரும்போது நம்ம கர்த்தருக்குள் நம்மளை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். அவருடைய வசனத்தில் அதிகமாக பலன் கொள்ளும் போது நம்ம அதுல இருந்து வெளியே வர தேவன் உதவி செய்வார். அடுத்ததாக பார்க்கிறோம், எசேக்கியா ராஜா, அவருடைய வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக காணப்படுகிறது. அப்படி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாங்க, உங்களுடைய எல்லா காரியத்தையும் நீங்கள் ஒழுங்குபடுத்தி நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டீங்க, மறிக்க போறீங்கன்ட்டு. அப்பொழுது அவர் ரொம்ப சுவர் பக்கமாய் திரும்பி ரொம்ப அழுது ஜெபிக்கிறார். அப்படி ஜெபிக்கும் போது அவர் ஏசாயா தீர்க்கதரிசி அந்த முற்றத்துல கூட போகல. அதுக்கு முன்பதாக ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் சொல்கிறார், நீ போய் எசேக்கியாவிட்ட சொல்லு, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உனக்கு 15 ஆண்டுகளை கூட்டி கொடுப்பேன் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். அப்படியாக அவருடைய வாழ்க்கையில் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அப்படியாக இந்த எல்லா காரியத்தையும் நம்ம பார்க்கும்போது நம்ம அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்து போவோம். அது நிரந்தரம் அல்ல, அது ஒரு சில காலங்களாக இருக்கலாம், மாதங்களாக இருக்கலாம், நாட்களாக இருக்கலாம். அது எல்லாம் கடந்து வர தேவன் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார். அப்போ தேவன் நம்மோடு இருக்கும்போது, நம்ம அவருக்குள்ளாக பலன் கொள்ளும் போது நம்ம அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து போய் நம்ம நீரூற்றாக்கி கொள்ள முடியும். ஆண்டோடைய வார்த்தை அதுக்கப்புறம் சொல்லப்பட்டு இருக்கிறது, மழையும் குளங்களை நிரப்பும். மழை குளங்களை தான் நிரப்பும். குளம் என்பது வற்றி போகும், அது கொஞ்ச கால ஆசீர்வாதம். ஆனால் நம்முடைய கண்ணீர் அதை விட மேலானது. நம்முடைய கண்ணீரை எல்லாம் அவர் கணக்கில் வைத்திருக்கிறார், அவருடைய துருத்தியில வைத்திருக்கிறார். அதனால தான் தாவீது சொல்கிறார், நம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று சொல்கிறார். அதற்கெல்லாம் தேவன் பலனை தருகிறவராயிருக்கிறார். நீரூற்றை உண்டாக்குகிற நீரூற்று நித்திய காலமாக ஊறுகிற நீரூற்றாக காணப்படும். நம்மளை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, தேவன் நம்ம மூலமாக அநேகரை ஆசீர்வதிக்கிறார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக நம்மளை தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். இந்த வசனத்தை கேட்டவர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.